ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து அகர முதலி, அதாவது பொருள் தருக அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? அண்டை நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து நாடு. அண்டை நாடு, பக்கத்து நாடு. அண்ணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் உடையவர். அண்ணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் உடையவர். அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதி. அதிகம்னா மிகுதி. அதிகரித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதல். அதிகரித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதல். அதிர்கின்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கின்ற. அதிர்கின்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கின்ற. அபத்தமான, பொய்யான. அபத்தமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யான. பதில்கள் அப்படின்னா என்ன? விடைகள். பதில்கள்னா என்ன? விடைகள். அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை. அவசியம்னா என்ன? தேவை. அற்புதம் அப்படின்னா புதுமை. அற்புதம்னா என்ன? புதுமை. அள்ளல் கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அள்ளல் கதிர்னா சூரியன். ஆசி அப்படின்னா வாழ்த்து. ஆசி வழங்குதல் அப்படி சொல்லுவாங்களா, அது வாழ்த்து. ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியப்பு. ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு. ஆட்டாந்தொழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகட்டும் இடம். ஆட்டாந்தொழு அப்படின்னா என்ன? ஆடுகட்டும் இடம். ஆமோதித்தன அப்படின்னா உடன்பட்டன. ஆமோதித்தன அப்படின்னா என்ன? உடன்பட்டன. ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பம். ஆர்வம்னா என்ன? விருப்பம். ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். ஆள்னா ஆலமரம். ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர். ஆவினா என்ன? உயிர். ஆற்றொனா அப்படின்னா தாங்க முடியாத. ஆற்றொனா அப்படின்னா என்ன? தாங்க முடியாத. ஆனந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஆனந்தம்னா என்ன? மகிழ்ச்சி. இயைந்து அப்படின்னா பொருந்தி. இயைந்துனா என்ன? பொருந்தி. ரசிகர்கள் அப்படின்னா சுவைஞர்கள். அதாவது ரசிகர்கள் அப்படின்னா சுவைஞர்கள். ரசித்தல் அப்படின்னா சுவைத்தல். ரசித்தல்னா சுவைத்தல். ராகம் அப்படின்னா இன்னிசை. ராகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை. இலகுவான அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையான. இலகுவான அப்படின்னா எளிமையான. இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல். இன்சொல்னா என்ன? இனிமையான சொல். இன்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம். இன்னல்னா என்ன? துன்பம். உற்சாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அல்லது ஊக்கம். உற்சாகம்னா என்ன? மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லது ஊக்கமாக இருப்பது. எண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கும். எண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கும். எதிரொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலியை கேட்டு மீண்டும் ஒலித்தல். எதிரொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைகளில் இருக்கும் இல்லையா, அதுதான் ஒலியை கேட்டு மீண்டும் ஒலித்தல். எண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள். எண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓலைக்கொட்டான் அப்படின்னா ஓலையால் செய்யப்பட்ட சிறுகூடை. ஓலைக்கொட்டான்னா என்ன? ஓலையால் செய்யப்பட்ட சிறுகூடை. அடுத்து பார்த்தீங்கன்னா கனிந்து அப்படின்னா பழுத்து. கனிந்துனா பழுத்து, பழம் பழுத்தல். காவாக்கால் அப்படின்னா காக்கா விட்டால். காவாக்கால்னா என்ன? காக்கா விட்டால். கிரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமுடி. கிரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமுடி. அரசர்களுக்கு தலையில் சூடுவாங்க இல்லையா, அதுதான் மணிமுடி. குனிந்து அப்படின்னா வளைந்து. குனிந்து அப்படின்னா வளைந்து. கேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு பேச்சு. கேலி அப்படின்னா கேலி கிண்டல் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் விளையாட்டு பேச்சு. கொடி அடுப்பு அப்படின்னா பக்க அடுப்பு. கிராமங்களில் ஒரு அடுப்போட இன்னொரு அடுப்பு ஜாயிண்ட் ஆகிருக்கும், அந்த அடுப்பு தான் கொடி அடுப்பு. அது பக்க அடுப்பு. கொடியோன் அப்படின்னா துன்புறுத்துபவன். கொடியோன் அப்படின்னா யாரு? துன்புறுத்துபவன். கோபம் அப்படின்னா சினம். கோபம்னா என்ன? சினம். சவாரி அப்படின்னா பயணம். சவாரினா பயணம். சிந்தை அப்படின்னா மனம். சிந்தைனா என்ன? மனம். சீர்கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கக்குறைவு. சீர்கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கக்குறைவு. சுகம் அப்படின்னா இன்பம். சுகம்னா என்ன? இன்பம். சுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை. சுத்தம்னா என்ன? தூய்மை. சுருதி அப்படின்னா இன்னிசை. சுருதினா என்ன? இன்னிசை. செருமியது அப்படின்னா இருமியது. செருமியது அப்படின்னா இருமியது. செவி சாய்த்தல் அப்படின்னா கேட்க விரும்புதல். செவி சாய்த்தல் அப்படின்னா என்ன? கேட்க விரும்புதல். சேதாரம் அப்படின்னா வீணாதல். சேதாரம்னா என்ன? வீணாதல். சோகாப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பப்படுபவர். சோகாப்பர் என்பவர் யாருன்னா துன்பப்படுபவர். தன்னன் கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. தன்னன் கதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. தத்துவம் அப்படின்னா என்ன? உண்மை நிலை. தத்துவம்னா உண்மை நிலை. தந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி. தந்திரம்னா என்ன? சூழ்ச்சி. துயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம். துயரம்னா துன்பம்.
துளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் இலை. துளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் இலை. ஒரு செடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அரும்பு மாதிரி வரும் இல்லையா, குட்டி இலையா, அதுதான் இளம் இலை துளிர். தையலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். தையலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். தைரியம் அப்படின்னா துணிவு. துணிந்து நில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தைரியமாக இரு அப்படிங்கிறதுக்கு பேர் துணிவு. தொலைவு அப்படின்னா தூரம். தொலைவு அப்படின்னா என்ன, தூரம், நீண்ட தூரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். நித்தம் அப்படின்னா நாள்தோறும். நித்தம் என்றால் என்ன, நாள்தோறும், தினந்தோறும், நாள்தோறும் சொல்கிறோம்ல, அதுதான். நிரூபித்தல் அப்படின்னா மெய்ப்பித்தல். நிரூபித்தல்னா மெய்ப்பித்தல், அதாவது உண்மையை நம்ம வந்து மெய்ப்பிக்கிறது. பரம்பரை, தலைமுறை. பரம்பரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுறை. பழுதான அப்படின்னா பயன்படுத்த முடியாத. பழுதான அப்படின்னா ஒரு பொருள் வந்து நம்மளால் திரும்பவும் அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் பழுதான. பயன்படுத்த முடியாத, மறுபடியும் அதை வேலை பார்த்தா தான் நம்மளால் அந்த பொருள்களை பயன்படுத்த முடியும். பயன்படுத்த முடியாத அப்படின்ட்டு. பாதிப்புகள் அப்படின்னா விளைவுகள். பாதிப்புகள்னா விளைவுகள். பாரம்பரியம் அப்படின்னா தொன்று தொட்டு. பாரம்பரியம்னா என்ன, தொன்று தொட்டு. புத்திசாலித்தனம் அப்படின்னா அறிவு கூர்மை. புத்திசாலித்தனம்னா என்ன, அறிவு கூர்மை. பொதி அப்படின்னா மூட்டை. பொதினா மூட்டை. பொறாமை அப்படின்னா காழ்ப்புணர்ச்சி. பொறாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி. பொறை அப்படின்னா அடக்கம். பொறைனா என்ன, அடக்கம். போலி அப்படின்னா ஒன்றை போல இருத்தல். போலி அப்படின்னா ஒன்றை போல இருத்தல், அதாவது ஜெராக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். போற்றுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல். போற்றுதல்னா என்ன, வாழ்த்துதல். மரியாதை அப்படின்னா மதிப்பு. மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுத்தல். மாட்டாந்தொழுனா மாடு கட்டு இடம். அதாவது மாட்டாந்தொழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு கட்டுற இடம் தான் மாட்டாந்தொழு. மனமார்ந்த அப்படின்னா மனம் நிறைந்த. மனமார்ந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் நிறைந்த. மன்னர் அப்படிங்கிறவர் அரசர். மன்னர் யாரு, அரசர். மாசு அப்படின்னா குற்றம், அழுக்கு. மாசுனா அதாவது குற்றம், அழுக்கு. அடுத்து முளைப்பாரி. முளைப்பாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மட்பாண்டம் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. முளைப்பாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மட்பாண்டம் தான் முளைப்பாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள், உண்மை பொருள். மெய்ப்பொருள்னா என்ன, உண்மை பொருள். லேசாய் அப்படின்னா மெதுவாய். லேசாய்னா மெதுவாய். வம்பு அப்படின்னா வீண் பேச்சு. வம்புனா என்ன, வீண் பேச்சு. வருந்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் அடைந்தது. வருந்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, துன்பம் அடைந்தது. வல்லமை அப்படின்னா வலிமை. வல்லமை அப்படின்னா வலிமை. வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். வன்சொல்னா என்ன, கடுஞ்சொல். விசாரித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்தல். விசாரித்தல்னா என்ன, ஆராய்தல். விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு. விசேஷம்னா என்ன, சிறப்பு. வியனுலகம் அப்படின்னா பரந்த உலகம். வியனுலகம்னா என்னன்னா பரந்த உலகம். வெட்கம் அப்படின்னா என்ன, நாணம், வெட்கப்படுதல். வெட்கம் அப்படின்னா நாணம். வெட்ட வெளி அப்படின்னா திறந்த வெளி. வெட்ட வெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளி. வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு. வேளாண்மைனா என்ன, உழவு. வேலை அப்படின்னா பொழுது. வேலைனா பொழுது. அவ்வளோதான் குட்டி. சகர முதலி அதாவது பொருள் தருக பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.